நீட் உள்ளிட்ட தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் மையங்கள் மற்றும் தனியார் கல்வி நிலையங்கள் விளம்பரப்படுத்துவதை தடை செய்ய வேண்டும் என்பது உயர்மட்ட குழுவின் பரிந்துரைகளில் ஒன்றாக உள்ளது. இதற்கிடையே இப்பரிந்துரைகளை செயல்பாட்டிற்கு கொண்டு வருவது குறித்து முடிவு செய்ய குழு ஒன்றை தமிழக அரசு ஒரு வாரத்தில் அமைக்க உள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் குழு அளித்த பரிந்துரைப்படி தேசிய கல்விக் கொள்கையில் தெரிவித்திருப்பதைப் போல மாணவர்கள் உயர்கல்வி பயில்கின்ற போதே படிப்பிலிருந்து பாதியில் வெளியேறிவிட்டு மீண்டும் அதே படிப்பில் தொடரும் வழிமுறையை தமிழகத்தில் பின்பற்றக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய புதிய கல்விக் கொள்கையில் முதலாம் ஆண்டு மட்டும் படித்துவிட்டு பாதியில் வெளியேறினால் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கிடவும், இரண்டாம் ஆண்டில் வெளியேறினால் அவர்களுக்கு டிப்ளமோ சான்றிதழும், மூன்றாம் ஆண்டில் வெளியேறினால் அவர்களுக்கு பட்டப்படிப்பு சான்றிதழும் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதனை மாநில கல்விக் கொள்கை நிராகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் குழந்தைகள் மேம்பாட்டு மையங்களை ஒரே ஒழுங்குமுறை அமைப்பின் கீழ் கொண்டு வருவது முறையான நிர்வாகத்திற்கு அவசியம். அனைத்து தாய் குழந்தை பராமரிப்பு மையம் மற்றும் ECCD நிறுவனங்களையும் ஒரே அதிகாரத்தின் கீழ் கொண்டுவர RTE பரிந்துரைக்கிறது என்று உயர்மட்ட குழு கூறியுள்ளது. ஸ்போக்கன் இங்கிலீஷ் தவிர பேச்சு தமிழ் மீதும் முதன்மையாக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தனியார் நிர்வாகங்களால் நடத்தப்படும் விளையாட்டு பள்ளிகள், மழலையர் பள்ளிகள் போன்றவற்றின் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்காக நடைமுறை உருவாக்கப்படுவதோடு, மாணவர்கள் 10ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வுகளை எழுதும் வரை பள்ளி அளவில் மட்டுமே தேர்வுகள் இருக்க வேண்டும். முந்தைய நிலைகளில் மையப்படுத்தப்பட்ட தேர்வுகள் இருக்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற மற்றும் பழங்குடியினர் பகுதிகளில் உள்ள குழந்தைகளுக்கு அதிக விளையாட்டு வசதிகள் மற்றும் முறையான பயிற்சி, விளையாட்டு மைதானங்கள் மற்றும் விளையாட்டு பொருட்கள் வழங்கப்பட வேண்டும். மாவட்ட, மாநில மற்றும் தேசிய அளவில் பயிற்சி முகாம்கள் மற்றும் விளையாட்டு நிகழ்வுகளில் கலந்து கொள்ள திறமையான மாணவர்களுக்கு நிதி உதவி உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் உயர்கல்வியில் தேர்வுகளை புத்தகத்தின் உதவி கொண்டு எழுதுவதை அனுமதிக்கலாம் என உயர்மட்ட குழு பரிந்துரைத்துள்ளது. நீட் உள்ளிட்ட தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் மையங்கள் மற்றும் தனியார் கல்வி நிலையங்கள் விளம்பரப்படுத்துவதை தடை செய்ய வேண்டும் என்றும் பரிந்துரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில கல்விக் கொள்கை குழுவினர் வழங்கிய பரிந்துரைகளின் மீது அரசு கருத்து கேட்டு மேல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்டாலின்.